கார்டியன் பத்திரிகையுடைய செய்தி தான் முதல் செய்தி. உலகம் என்றில் 1,50,000 குரங்கம்மை தடுப்பூசிகளுக்கு ஆர்டர் செய்திருக்கிறது. யுனைடெட் கிங்டம் வந்து ஆர்டர் செய்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த சில மாதமாக தீவிரமாக குரங்கம்மை பரவி வருது. இந்த பாதிப்பு வந்து உலகம் முழுவதும் ஒரு அவசர சுகாதார நிலையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதற்காக யுனைடெட் கிங்டம் வந்து முன்கூட்டியே தயாராகிறாங்க. 1,50,000 குரங்கம்மை தடுப்பூசிகளுக்கு ஆர்டர் செஞ்சிருக்கிறாங்க. யூகேல இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்படலை. ஆனாலும் முன்கூட்டியே தயாராகக்கூடிய நிலையில் இத்தனை எண்ணிக்கையிலான மெடிசின்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அதிகாரிகள் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. குரங்கம்மை பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு அதிகம் இருக்கக்கூடிய காங்கோ நாட்டுக்கு வந்து பல மாத தாமதத்திற்கு பிறகுதான் கடந்த வாரம் தான் தடுப்பூசி வந்தது. அதனால் இவங்க வந்து யுனைடெட் கிங்டம் வந்து முன்கூட்டியே சுதாரித்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறைய தடுப்பூசிகளுக்கு ஆர்டர் செய்திருக்கிறார்கள். அடுத்தது CNN இணையதளத்தில் இருக்கக்கூடிய செய்தி. AI தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக மாற நினைக்கும் வளைகுடா நாடுகள் அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறாங்க. கடந்த சில வருடங்களாக AI தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் மட்டும்தான் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது எல்லா வளைகுடா நாடுகளும் வந்து AI தொழில்நுட்பத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. ரொம்ப முக்கியமான காரணம் 2030க்குள்ள மத்திய கிழக்கில் AI தொழில்நுட்பம் துறையில் $350 பில்லியன் அளவிற்கு பங்களிக்க முடியும் அப்படின்னு ஒரு சமீபத்திய ஆய்வுகள் வந்து சொன்னிச்சு. அதனால் இந்த உலகளாவிய பங்களிப்பில் வந்து இது 2%. இதை பயன்படுத்தி கொள்ளும் விதமாக இதை குறிவைத்து தான் AI துறையில் வளைகுடா நாடுகள் இவ்வளவு கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. புது புது அர்த்தங்கள் நிறைவு பெற்றது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.